ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது 5th ஸ்டேஜ் ஆஃப் RAG வந்தாச்சு. பட் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு குயிக் ஓவர்வியூ மட்டும் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Grokன்ற ஒரு பிளாட்ஃபார்ம், அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இங்கே Grok யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே நமக்கு அந்த API ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சர்டின் லிமிட்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அந்த லிமிட்ஸும் நமக்கு போதுமான லிமிட் தான். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெவ் கன்சோல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நீங்கள் மேபி அந்த Grok க்ளவுடில் நீங்கள் லாகின் பண்ண கேட்கும். ஸோ மேபி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவுமே ஃப்ரீ தான். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே நீங்கள் மேபி இந்த டேஷ்போர்டுக்கு வருவீங்க. ஸோ இங்கே வந்த உடனே ஒரு ஜஸ்ட் குயிக் ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டுன்னு இருக்கும். ஸோ ப்ளே கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ChatGPT மாதிரி இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரைட் அ போயம் அபவுட் நேச்சர் அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் என்ன ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே ஜஸ்ட் நான் சப்மிட்னு கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வித்தின் சம் மில்லி செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது ChatGPTலாம் நீங்கள் எடுத்ததுனாலும் பார்த்தோமே அது கொஞ்சம் மெதுவாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் Grokக்கு மட்டும்தான் இருக்குது. பிகாஸ் இவங்க வந்து யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா LPUன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த LPU யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இனிமேல் ரொம்ப ஃபாஸ்ட்டான அந்த லேட்டன்சிலாம் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இது ஃப்ரீ கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேஜர் திங் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ண விருப்பப்படுறேன்னா, இதில் இருக்கிற எல்லா மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த OpenAIயோ இல்லை Claude இல்லை Gemini அந்த மாதிரி மாடல்ஸும் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக மெட்டாலேருந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல் விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாடல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதில் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக நம்ம பார்த்தீங்கன்னா மேபி llama 3 இல்லை llama 4 எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேஜராக நம்ம llama ஃபேமிலிக்குள்ளே தான் நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ப்ளே கிரவுண்டில். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஒரு API கீ மட்டும் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே க்ரியேட் API கீன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு இங்கே சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு API கீ க்ரியேட் ஆயிரும். ஸோ அந்த கீயை மட்டும் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது ஜஸ்ட் ஒன்ஸ் தான் விசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி டெலீட் பண்ணி வேறு ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த API கீ மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்ட்டு இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இல்லை ஏதாவது ஜஸ்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.